வணக்கம். குருவின் பாதம் வந்து ஜோடர் கருப்பசாமி. நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, பட்சி சாஸ்திரத்தை படிக்க போகிறோம். நம்மளுடைய நண்பர் கேட்டதுக்கு இணங்க இந்த பட்சி சாஸ்திரங்கள் எப்படி இயங்குது ஃபஸ்ட்டு ரூல் பண்ணிக்கிடுவோம். வல்லூருக்கு 5, ஆந்தைக்கு 6, காகத்துக்கு 5, கோழிக்கு 5, மயிலுக்கு 6. இது அப்படியே மாறும். தேய்பிரையில் மயிலுக்கு வந்து 5 பட்சி, கோழிக்கு வந்து 6 பட்சி, காகத்துக்கு இருக்கக்கூடிய அதே 5 பட்சி தான். ஆந்தைக்கு அப்படியே நம்ம கொண்டு வரும்போது, ஏன்னா மயில், கோழி, காகம், ஆந்தை, அப்போ 4வது கோழியோடைய அமைப்பை ஆந்தைக்கு வந்துடும் தேய்பிரைக்கு. புரியுதா? அனுசங்கேட்டை, மூலம், பூரணம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள் வந்து ஆந்தைக்கு தேய்பிரையில் வந்துடும். வல்லூர் வந்து அப்படியே நீங்கள் நம்ம திருவோணமாக அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இதை அப்படியே வல்லூர் தேய்பிரைக்கு எடுத்துக்கணும். மயில் வளபிரைக்கும் வல்லூர் தேய்பிரைக்கும் இந்த நட்சத்திரங்கள் எடுத்துக்கணும். புரிஞ்சா? நட்சத்திரங்கள் 6 நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம போட்டிருக்கிறது வளபிரைக்கு, இதில் மாறவே மாறாது, எல்லோரும் தான் கொடுத்துருப்பாங்க. இது அப்படியே தேய்பிரையில் பிறந்து ஒரு நட்சத்திரம். இப்போ வந்து எனக்கு ரேவதி நட்சத்திரம், தேய்பிரையில் நான் பிறந்திருக்கேன். நான் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த வல்லூருக்கு கொடுத்த 5 பட்சி எனக்கு வந்துடும். அப்போ என்ன, நான் ஆந்தையாக மாற்றுவேன், நான் மயிலுக்கு வர மாட்டேன். இது வளர்பிறை. இப்படி போட்டால் வளர்பிறை, அதாவது இந்த சைடு இப்படியே கீழாணிக்கு வந்தால் வளர்பிறை, மேல் நோக்கி போனால் தேய்பிறை. இப்போ மேல் நோக்கினா இப்போ மயில் என்ன செய்யும், இந்த இடத்துக்கு வந்துடும். கோழி இந்த இடத்துக்கு வந்துடும், 2வதுக்கு. காகத்துக்கு காகமே வந்துடும். மற்றும் இந்த கோழி இருக்கிற இடத்துல ஆந்தை வந்துடும். மயில் இருக்கிற இடத்துல வல்லூர் வந்துடும். அப்போ வல்லூருக்கு 5, மயிலுக்கு 6 இருக்குது, வளர்பிறையில் இருக்குது. வல்லூருக்கு வாங்கின அந்த விஷயத்தை 5 நட்சத்திரத்தை அவங்க தேய்பிரையில் அவங்க. இதில் எந்த விதமான கணக்கு மாறுதலும் வராது. அஸ்வதி, வரண, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விஷாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூரணம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி போன்ற 27 நட்சத்திரங்களை பிரித்து கொடுத்துருக்கோம். இதில் வளர்பிறையில் ஆந்தைக்கு 6 நட்சத்திரங்களும், அதே நேரத்தில் கோழிக்கு தேய்பிரையில் 6 நட்சத்திரமும் பிரிச்சுருக்கோம். அதே நேரத்தில் மயிலுக்கு வளர்பிறையில் 6 நட்சத்திரமும், வல்லூருக்கு தேய்பிரையில் 6 நட்சத்திரமும் நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம். அதாவது முன்னே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பின்ன போடணும், பின்ன இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை முன்னே போடணும், அவ்வளோதான். இப்போ வளர்பிறை தேய்பிரைக்கு பட்சி கண்டுபிடிச்சாச்சு. சரியா? இது வளர்பிறை தேய்பிறை பட்சிகளில் எந்த பிரச்சனையும் வராமல் இருப்பதற்காக இது கொடுக்கப்பட்ட முறைகள். நன்றி, வணக்கம். குருவின் பாதம் முடிந்து ஜோடர் கருப்பசாமி. இது ஒவ்வொரு பாட்டாக வரும். சரியா? நன்றி.